அத்தோ சாப்பிடணும் போல் இருக்குது, ஆனால் எப்போவுமே வெளியில் சாப்பிட பயமாக இருக்கா, அன்ஹெல்த்தியாக இருக்கும்னு. அப்போ வாங்க வீட்லேயே ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சரிசி ஒரு 150 கிராம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அதை ஊற வச்சுருங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரை பண்ண விடுங்க. பேப்பர் இல்லைன்னா துணி ஏதாவது போட்டு அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி ஃபேனுக்கு கீழே வச்சு ட்ரை பண்ண விடுங்க. அது நல்லா ட்ரை ஆகட்டும். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துகிட்டு அதை நீள்வாக்கில் கட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப கருக்கிற வேண்டாம், கசக்கும். ஒரு 5லேருந்து 6 கார்லிக் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த கார்லிக் டீப் ஃப்ரை பண்ண ஆயிலோடு நம்ம அதை எடுத்து வச்சுக்க போகிறோம். அந்த ஆயில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் ஆயிலில் 4 ரெட் சில்லியை ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம். இந்த பொட்டுக்கடலை பவுடரையும் நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த ரைஸ் ஊற வச்சு ரைஸ் ட்ரை பண்ண வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு குறைன்னு வர மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 50 கிராம் பச்சைக்கடலை பருப்பு எடுத்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதில் எல்லா பருப்பும் வேணாம், ஒரு 3/4 பருப்பு மட்டும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1/4 பருப்பை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, முழுசாக ஆட் பண்ணிக்கலாம், அது நல்லாயிருக்கும். இதில் ஒரு ரெட் சில்லி, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி இதை அரைச்சிக்க போகிறோம். லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி குறைன்னு அரைச்சிக்கோங்க. தண்ணி வேணும்னா ஊற வச்சோடல அந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம். இதை நம்ம அரிசி அரைச்சி வச்சுருந்தோம்ல அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறோம். ஊற வச்ச வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. முழுசாக எடுத்து வச்சுருந்தோம்ல பச்சைக்கடலை பருப்பு, அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ உப்பு நீங்கள் செக் பண்ணி ஆட் பண்ணோன்னு ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த பேஜோவோட கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு வடைச்சட்டியில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு கரண்டியை ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு அத்தோ நூடுல்ஸ். இது நம்மளுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். அதை எடுத்து நம்ம எப்பவும் போல் நூடுல்ஸ் வேக வைப்போம் இல்லையா, அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறோம். அந்த பேக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு, அந்த அளவு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு முக்கியமாக அதை சில் வாட்டரில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ அத்தோக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணலாமா? அத்தோ கொஞ்சம் ஒரு பவுலில் எடுத்துக்கிறோம். முட்டைக்கோஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அது, ரா ஆனியன், ஃப்ரைட் ஆனியன், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அந்த பொட்டுக்கல்ல அரைச்சி வச்ச அந்த பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் கார்லிக் ஃப்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுவும் இந்த ஆயிலோடு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி தண்ணி 1 டீஸ்பூன், சால்ட் வாட்டர் 1 டீஸ்பூன், அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பேஜோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டேஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விஷ் தான். லாஸ்ட்டாக ரோஸ்டட் பீனட் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் லைட்டாக மிக்ஸியில் அடித்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் அது டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஃப்ரைடேக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணோம், எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.